கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர்கள். ரீசென்ட் டைம்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், ஸோ அந்த மனுஷன பேசாத ஊடகமே இந்த இடத்துல வந்து கிடையாதுங்க. ஏன்னா கூமாப்பட்டி அப்படிங்கின்ற விருதுநகர்ல இருக்கக்கூடிய அவருடைய வில்லேஜ குரலின் மூலமாக மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரிய வச்சுட்டாரு கூமாப்பட்டிய பத்தி. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது அவர் போடக்கூடிய வீடியோ. ஏன்னா எங்க டீச்சர் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் இப்போ கூட நம்ம பசங்க ஃபன் எலிமெண்ட் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவருடைய இந்த வார்த்தைகள் என்பது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இந்த நிலையில கூமாப்பட்டி அவர்கள் வந்து ரீசெண்டா இந்த ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய ஒரு ஷோல கூட அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பெண் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு ஷோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து ஃபன்னா கூட மீம்ஸ் போட்டுருக்காங்க. எப்பா இவருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பாருங்கப்பா, இப்போ அனுபவிக்கிறாருப்பா, ஜாலியா இருக்காரு பாருன்ட்டு ஏகப்பட்ட பேர். நீங்க கண்ணு வச்சதாலே இப்போ அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அதாவது ரீசென்ட் டைம்ல விருதுநகர்ல இருந்து அவருடைய ஊருக்கு வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது, அவர் வந்து பஸ்ல இருந்து ஏந்து ஒரு 2, 3 ஸ்டெப் ஃப்ரண்ட்டுக்கு வந்து டோர் ஆண்ட நிக்கும்போது, பஸ் டிரைவர் வந்து பிரேக் அடிச்சிருப்பாரு என்னமோ. ஸோ இவர் போயிட்டு அப்படியே டோர்லயே போயிட்டு இடிச்சுக்கிட்டு டோர்லயே மாட்டிக்கிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டோர் எல்லாம் உடைச்சு பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இவர் போயிட்டு டிரைவர் கிட்ட ஏன்னா இப்படி எல்லாம் பிரேக் அடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நீ பாக்கிறதுக்கு வடக்க மாதிரி இருக்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு நெக்கலா பேசியிருக்காராம் டிரைவர். ஸோ இவரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆன பிறகு இவ்வளவு விஷயத்த உண்மையா வெளியே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து ஓகே பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த வாகனம்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சேஃபா தாங்க இருக்கணும். அதாவது டக்குன்னு பிரேக் அடிக்கிறது, டக்குன்னு அது குறுக்க வருது, இது குறுக்க வரதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஒரு டோர் பக்கத்துல நம்ம நிக்கிறோம்னா நம்ம தான் சேஃபா இருக்கணும், நம்ம தான் ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஸோ அது மேண்டேட்ரி. நான் வந்து விக்டிம் பிளேம் பண்ணல. ஆனா இது வந்து ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்சிடென்ட் நடக்காம எந்த இடமே கிடையாது. அங்கங்க இன்சிடென்ட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம தான் சேஃபா இருக்கணும். அதே சமயத்துல வந்து ஒரு சிலர் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கூமாப்பட்டி வந்து இதுக்கப்புறம் பிக் பாஸ் போறதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு தான் இது போன்ற செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்புடையதா இருக்குதாயா? அவருக்கு அடிபட்டிருக்கு, அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு இருக்காரு. அடியெல்லாம் பெரிய அடியெல்லாம் இல்ல, லைட்டா பட்டிருக்கு. ஸோ கையில கட்டு போற அளவுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ அந்த போல பொய்யெல்லாம் சொல்லி அவங்க வந்து பிரபலம் அடையணும்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. பிக் பாஸ் போறதுக்கு தான் இப்படிலாம் பண்றாருன்னு சொல்றதெல்லாம் முற்றிலும் தவறு. எனவே நண்பர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.